Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சா. And say இன்னைக்கு நம்ம பார்க்குறது சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்துக்கு தான் டைட்டில் அனௌன்ஸ் பண்ண வரப்போகுது. ஸோ இது வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த டைரக்டர் வந்து வேற லெவலில் ஃபர்ஸ்ட் படம் கொடுத்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இந்த கொலாபரேஷன் வந்து ரொம்ப யூனிக்காகவும் ஸ்பெஷலாகவும் வந்து ஸோ யார் எந்த டைரக்டர் ஸோ நம்ம எந்த டைரக்டர் பற்றி பேசிட்டு இருக்கோம்னா ராஜ்குமார் பெரியசாமி. எஸ். ஸோ இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம தனுஷ் சார் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்து சாய் பல்லவி மேம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்ரீலீலா அவங்களும் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து நம்ம தனுஷ் சார் கூட வந்து இன்னொருத்தர் ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க, மம்பூட்டி அவங்க. ஸோ மம்முட்டி சாருக்கு நிறைய படம் பார்த்துருக்கோம் மலையாளத்தில். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பழைய இதில் தளபதிங்கிற படத்தில் வந்திருக்காங்க. அதுமாதிரி இன்னும் 2-3 படத்தில் தமிழ்லேயும் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆக்டர் வந்து செம்ம பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சூப்பரான ஒரு ஆக்டர் நம்ம மலையாள இண்டஸ்ட்ரியில். அவங்க தனுஷ் சார் கூட ஃபஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாகவும் ஸ்பெஷலாகவும் தான் இருக்கும். அதே மாதிரி டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி வந்து அமரன்ங்கிற ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்தாங்க. அது ரொம்ப செம்மையாக இருந்தால் அதில் சாய் பல்லவி அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், சிவகார்த்திகன் அவங்களோட இதாக இருக்கட்டும், எல்லாம் கேரக்டர் எல்லாமே ஸ்பெஷலாக சூப்பராக. ஸோ இதுலேயுமே அவங்க தான் பண்ணுறாங்க. அதுலேயே சாய் பல்லவி மேமும் இதில் இருக்காங்கன்னு வேறு லெவலில் ஒரு கான்செப்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே இதில் மியூசிக் பண்ணியிருக்க வந்து சாய் அபேங்கர். அவங்க வந்து இப்போ ட்ரெண்டிங்காக அனிருத் சாருக்கு அப்புறம் வந்து அவங்களும் இப்போ நல்லா ட்ரெண்டிங்காகவே இது பண்ணுறாங்க. பேக் டு பேக் அவங்களோட மியூசிக் தான் இப்போ எல்லா இதுலேயுமே அவங்க இதுதான் இருக்குது. எப்படி அதே வீட்டேஜில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு காம்படிட்டிவாக ஒரு அளவு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு கருப்பு மூவியில் அவங்களோட மியூசிக் எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய மூவிஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கருப்பு மூவியில் ரொம்பவே வேறு லெவலில் ஒரு பிஜிஎம் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதுலேயும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து அந்த டைட்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா ஓம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பதிலாக கொஞ்சம் வித்தியாசமாக அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம். எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்குன்னா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருந்துச்சு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாம் ஆக்ஸ் கொண்டுட்டு போகிறாங்க. வேலை பார்க்குறதா சிவா மரம் வெட்டுறது. மழை பெய்யுது. போலீஸ் ஜீப் வந்துருக்கு. எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. ஓகே, మరం ఎట్లా వల్ల పిలిచారు. రామయ్య మన గన్మెన్ ఎంతమంది? 5 మంది సార్. తెలుగు తెలుగు స్టేట్ లో పిలిచిపోవాలని நினைக்கிறேன். வெட்டுற சவுண்ட் வந்து மரம் வெட்டுற சவுண்ட். இது ரெட் சாண்டல்டா, ரெட் சாண்டல். நான் மலையானுக்கு அறுவர் சம. ஓ ஏ சம சதனா சம தனுஷ் சார். ராஜ்குமார் பெரியசாமி. ஓம்காரா. ஓ அசுரா. ஓம் சாப்டர் 1 தீரம் தி பிளட் வுட். சூப்பர். ஓம்
ஸோ நம்ம வந்து பார்த்தோம் சின்னதாக இருந்துச்சு, அழகாக அவங்க அந்த இன்ட்ரடக்ஷன் கொண்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஒருத்தவங்க வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க ஆக்ஸ் கொண்டுட்டு அழகாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. எதுக்கு போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் டக்குன்னு மழை வர்ற மாதிரி சீனு, அந்த மாதிரி போலீஸ் எல்லாம் அவங்கள பிடிச்சி வச்சிருக்க மாதிரி காமிச்சாங்க. அது வந்து மரத்தை அவங்க வெட்டினதுனால அவங்கள வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. பிடிச்சிருக்கிறது வந்து பிடிச்சி வச்சிருக்க இடம் வந்து போலீஸ் வந்து நம்ம தெலுங்கு தெலுங்கு ஸ்டேட்ல ஐ திங்க் இது சைடில் வந்து சந்தனக்கட்டா அந்த மாதிரி இந்த ரெட் சாண்டல்ல வந்து வெட்டுறதுக்கு வாராங்க. அதை வெட்ட விடாம அந்த மலை தடுக்கிற மாதிரி இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. அந்த மழை வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் எல்லாம் அவங்கள பிடிச்சி வச்சிருக்காங்க. ஐ திங்க் இது எல்லாமே நடக்கிறது தெலுங்கு ஸ்டேட் தான். ஸோ அந்த ரெட் சாண்டல் ஆல்ரெடி நம்ம தெலுங்குல ஃபேமஸா வந்துட்டு இருந்தா புஷ்பா, அந்த இதுதான் இதுலயும் இருக்குது. ஸோ அந்த டைட்டில்லையுமே அந்த பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் எல்லாம் அந்த ரெட் சாண்டல்ல தான் காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அதை சுத்தி தான் கதை வருது. ஸோ அதை பிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம தனுஷ் சார் ஏதோ மரத்தை வெட்டுற மாதிரி இருக்கு, அப்புறம் ஆக்ஸை தூக்கி வீசுற மாதிரி இருக்கு. அவங்களோட கண்ணை வச்சு அந்த மலையில வெறித்தனமா வாராங்க, ஃபைட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் அரோஹரா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது சாய் வெங்கர் சார் மியூசிக்கும் நல்லா இருக்கு. தனுஷ் சார் கொஞ்சம் அதை இருட்டில் இருந்தனால அவ்வளோ தெரியல. பட் ஸ்டில் அவங்களோட இது வந்து லுக்கெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் அங்கே ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இதில் நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேவியர் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம மம்முட்டி சார் இதில் காமிக்கல. நடுவில் ஒரு ஃப்ரேமில் மட்டும் அந்த பார்லிமெண்ட்டாக ஏதோ ஒரு இது ஆஃபீஸ் வந்து அழகாக இப்படி க்ளோஸ் அப்பில் காமிக்காங்க. அதில் இந்தியன் ஃபிளாக் நடக்குது. அதுக்கடுத்து ஐ திங்க் மம்முட்டி சார் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்க சான்ஸ் அதுதான் தோணுது. அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் கொடுத்துருப்பாங்க. சார் அசுராங்கிற வேர்டோட அந்த டீசர்ல அசுரன்ங்கிறது வந்து நம்ம தனுஷ் சருக்கு வேற லெவல்ல ஹிட் பண்ணோம். அதுல அழகா அவங்க வந்து அந்த பாட்டு பாடும்போதுல அதுவுமே இது பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இந்த சாங் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க சாமிக்கு அந்த சாங் கரெக்ட் அந்த மாதிரி. ஏன்னா அதுல நடுவில் அந்த கோவில் வேற காமிச்சாங்க. அதுல சிவசிவான்னு எழுதி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃப்ரேமிங் பார்க்க ரொம்ப சின்னதாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த டைட்டில் ஓம்னு போடும்போது அந்த ஓம் அழகா எழுதியிருந்தாங்க. அதுல அந்த ஓம் பார்க்கும்போது எனக்கு செய்யோன்ல ஓம் இப்படி உள்டா போட்ட ஞாபகம் வந்துட்டு. ஸோ இப்போ என்ன தெரியல, சாமியோட இது வந்து நிறைய வருது. இந்த கருப்பு ஆக்சுவலா தேவை. இப்போ நிறைய நெகட்டிவான படங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய வர்றதுனால இந்த மாதிரி படம் வர்றது வந்து உண்மையிலே ரிலாக்ஸிங்காக கொஞ்சம். ஸோ சாப்டர் 1 போட்டிருந்தாங்க. ஸோ மேபி இதில் நிறைய சாப்டர் இருக்குமா தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஸோ இதில் வந்து அது வந்து நம்ம அக்டோபர் மாதம் தான் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அழகாக 16th அக்டோபர்னு போட்டுட்டாங்க. ஸோ இவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு இன்னொரு படம், ஏன்னா தனுஷ் சாருக்கு வந்து இப்போ தான் ஒரு படம் நம்ம பார்த்தோம், அதுக்குள்ளே இன்னொரு படம் வரப்போகுது. எஸ் கரை சரியாக போகல. பட் இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு இந்த டீசர் நல்லா தான் இருந்துச்சு. பட் இன்னும் பாட்டு படம் ஏதாவது ரொம்ப ரிவீல் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். மம்முட்டி கேரக்டர் ஸ்பெஷலாக கரெக்ட் அவங்க கேரக்டருக்கு தான் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். சாய் பல்லவி மேம் கேரக்டருக்கு வெயிட் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுமே வந்து அந்த படத்துலலாம் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இதில் தனுஷ் சாருக்கு பேராக தான் இருப்பாங்க. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க ஸ்ரீலீலா மேம் இதில் எந்த மாதிரி கேரக்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ 2 பேருமே ஒரு நல்ல ஹீரோயின். பார்ப்போம் எப்படி போகுது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகுதுக்கு என்ன டைம் இருக்குது, அதுக்கு முன்னாடி நிறைய சாங் எல்லாம் வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ வெயிட் பண்ணலாம். Bye friends, like, share and subscribe. Thank you.